இஸ்ரேல் உடனான அனைத்து தொடர்புகளும் துண்டிப்பு. அதிரடியாக அறிவித்த துருக்கி. பாலஸ்தீன காசாவில் தொடர்ந்து 2 வருடங்களாக கொலைவரி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் மீது உலகம் எங்கும் பல்வேறு நாடுகள் பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். உலக அளவில் ஜப்பான், கொரியா, ஜெர்மனி, அமெரிக்கா, வடகொரியா உள்ளிட்ட பல நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பாலஸ்தீன காசாவின் மீதான இஸ்ரேலின் பயங்கரவாத கொடிய தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு காசாவில் உள்ள மிக பிரபலமான மருத்துவமனையில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவம் அந்த தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பு பணியில் பணி நடந்து கொண்டிருந்த நிலையில் இந்த கொடூர நிகழ்வை செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்கள் அந்த மருத்துவமனையில் குழுமியிருந்த நேரத்தில் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல். இந்த தாக்குதலில் 5 பத்திரிகையாளர் உள்ளிட்ட 20 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த மனிதாபிமானமற்ற மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு உலகம் எங்கும் கடும் கண்டனம் எழுந்தது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த தாக்குதலுக்கு தன்னுடைய வருத்தத்தையும் பதிவு செய்தார். இந்த சூழலில்தான் இஸ்ரேலுடன் நட்பு பாராட்டி வந்த துருக்கி தன்னுடைய நட்பை துண்டித்துள்ளது. மேலும் கடல் மற்றும் வான்வெளி தொடர்பான வர்த்தகங்களையும் முழுமையாக நிறுத்திக் கொள்வதாக துருக்கி அறிவித்துள்ளது. அதுபோக லெபனான், சிரியா, காசா, ஈரான் மீதான இஸ்ரேலின் கொடூர தாக்குதலை கண்டித்து இஸ்ரேலை உலகின் பயங்கரவாத நாடாக அறிவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளது துருக்கி. இந்த செய்தியை துருக்கியின் முக்கிய அமைச்சரான ஹாக்கன் பிதான் அறிவிப்பு செய்தார். இந்த அறிவிப்பு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் பொருளாதார இழப்பையும் ஏற்படுத்தும் என்று உலக வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள்.